மகா அவதார் நரசிம்மா. இந்த படம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான். ஹிஸ்டாரிக்கல்ல இருந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. இது ஒரு அனிமேஷன் படம். அனிமேஷனா இருக்கிறதுனால இது பார்க்கலாமா, போரிங்கா போகுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தை நம்ம ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா 5 தடவை பார்க்கணும் அப்படின்னு தூண்டதான் செய்யுது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கதை அப்படி என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஹிஸ்டரியில இருந்து நரசிம்மா அவதாரோட கதையை தான் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி அந்த அவதாரம் எடுத்து வந்தாரு, லார்டு விஷ்ணு ஒவ்வொரு அவதாரமா எப்படி எடுத்தாரு, எதுக்கு எடுத்தாரு அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்ஸா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருந்தாலும் நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். வில்லன் என்ன பண்றாருன்னா, தவம் இருந்து பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்குறாரு. என்ன வரம்னா, உயிர் உள்ள ஒருத்தராலையும் உயிர் இல்லாத ஒரு பொருளாலையும் கூட எனக்கு அழிவுங்கிறதே வரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பிரம்மாட்ட வாங்குறாரு. பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. அப்புறம் எப்படி இந்த வில்லனை கொல்ல முடியும்? அதுதாங்க இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா அனிமேஷன்ஸ்லாம் சூப்பரா பண்ணி ஒரு காட்சிகள் கூட போர் அடிக்குது, ஸ்லோவா போகுதுன்னு இல்லாம ரொம்ப பரபரப்பா ரொம்ப ஃபாஸ்டாவே பண்ணியிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, அந்த பிரகலாதாவோட ஸ்டோரி அப்படியே டிராவல் ஆகுது. கிளைமேக்ஸ்ல என்னடா இது, எல்லா அவதாரமும் வந்துருச்சு, ஆனா நரசிம்மாவை இன்னும் காணுமே, இது நரசிம்மா படமாச்சே அப்படின்னு நம்ம ரொம்ப காத்திருக்க வைக்குது. அத கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து நரசிம்மா அவதார ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா எந்த அளவுக்கு அருமையா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அனிமேஷன் எல்லாமே சூப்பரா பண்ணி காட்டியிருக்காங்க. இப்ப நரசிம்மாவால எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த டயலாக் சொல்லிட்டு வில்லனை கொன்றுறாரு. அதை கொன்னது மட்டும் முடியாம அதுக்கடுத்து நரசிம்மா இல்ல, அவரோட கோபத்தையும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த படத்தை ஒரு தடவை பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு 5 தடவை பார்க்கணும் போல தூண்டதான் செய்யும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பொம்பாலை பிலிம்ஸ் வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தோட மியூசிக் நம்ம சாம்சியஸ் தான் பண்ணியிருக்காரு. சாம்சியஸ் பத்தி சொல்லவா வேணும், அவ்வளோ அற்புதமா அந்த பிஜிஎம்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லா சண்டை காட்சிகளுக்கும் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாரு. இதுல சவுண்ட் மிக்ஸ் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், கண்ணன் கன்பட் இவங்க சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வின் குமார், அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாமே எப்படி இவ்வளவு போர் அடிக்காம ரொம்ப காட்சிகள்ல ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போனாரு. அந்த விதத்துல கண்டிப்பா டைரக்டரை பாராட்டி தான் ஆகணும். ஃபைனலா மகா அவதார் நரசிம்மா இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்ஸ் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா 10/8.9 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா இருந்தது. இதோட அடுத்த ரிவ்யூல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.